இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் க. கோடீஸ்வரன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர். எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலே நாங்கள் அந்தந்த சபைகளிலே இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் நியாயபூர்வமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதாவது எங்களுக்கு அதிகூடிய எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்கிற சபைகளிலே அவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அனைவருக்கும் சொல்லியிருக்கிறோம். அநேகமான இடங்களிலே அதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட நிர்வாகங்கள் அநேகமாக அப்படியாக நடந்திருக்கின்றன. ஒரு சில சபைகளிலே 2 அணிகள் தாங்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டோம், அப்படினாலே நாங்கள் ஒரு அணியாக கணிக்கப்பட வேண்டும், அந்த எண்ணிக்கையை வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு குதர்க்கமான கணிதத்தை சொல்லி போட்டியிடுகிறார்கள். அதிலே ஒரு சபையை அப்படியாக அவர்கள் இரகசிய வாக்கெடுப்பிலே, அதுவும் இரகசிய வாக்கெடுப்பிலே கைப்பற்றியிருக்கிறார்கள் வெளியாகம் கிழக்கு. ஆகையினாலே நாங்கள் சொன்ன கருத்துக்கு அமைவாக செயற்படுகிற மற்ற கட்சி தலைவர்கள் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.